ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். जय गुरुदेव सर। Very good எக்ஸலன்ட், day. எக்ஸலன்ட். ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். So nice after a break of 2 weeks. என்னோட யங்கர் டாட்டர் வந்திருந்தா, சின்ன பொண்ணு ஃபேமிலி from US. So I had to be tied up with her and her family. ஃபாரின்ல இருந்து முதல்ல என்ன ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங், நம்மளும் கூடவே இருக்க வேண்டியிருக்கு. It was nice experience. Only yesterday, today early morning they left back. Good. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு ஜாயின் யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ ஹாப்பி. வாங்க, ஃபார் த நாலேஜ் பார்ட் ஆஃப் இட். நாம இயங்குவது நம் உடலால, உணர்வுகளால. உடல் என்பது வெளிப்படுத்தும் கருவி. அதற்கு உந்து சக்தியாக இருந்து தன்னைத்தான் நிரூபித்துக் கொள்ளக்கூடியது உணர்வுகள். இப்ப அன்புன்னு ஒரு உணர்வு தோன்றது. ஒருத்தர் வந்து கேட்கிற, ஐயா ரொம்ப பசிக்குதுன்ட்டு, சரி கொடுக்கலான்னு தோன்றது. அது தோன்ற எண்ணத்தோட நிறுத்திட முடியுமா? அது ஒரு உணர்வு. முதல்ல ஒருத்தர் பசின்னு கேட்கறச்சே நம்ம அந்த பசின்னு என்னன்னு உணர்ந்திருக்கோம். அதனால அந்த பசி நம்ம அதை போக்க காட்டி அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ஒரு உணர்வு கூடவே வருது. சரி, நம்மளால முடிஞ்சதை செய்யணும்ன்ற உணர்வும் கூட வருது. ஆக அடிப்படையில் இருப்பது உணர்வு. அதுக்கு நாம எதனா கொடுக்கணும்ட்டு ஒன்னா பணமாவோ இல்லை காட்டி பொருளாவோ தர, உணவு பொருளாவோ தர, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது கருவி. சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல இட்லி வச்சிருக்கீங்க, இட்லி அதை போய் கொடுக்குறீங்க, ஒரு 5 இட்லி தர்றீங்க. அதை வாங்கக்கூடிய அந்த மனிதருக்கு நன்றி உணர்வு வருது. ஆஹா, பசிக்கிறச்ச கொடுத்தாரு, அது ஒரு உணர்வு. அவர் கையெழுத்து கூப்பிட்டு மகராசியா இருக்கணுமாங்கிற அவர் நன்றி உணர்வு வெளிப்படுகிறது. அந்த உணர்வு உங்களுக்குள்ள வர்றச்ச உங்களுக்கு தெரியாம ஒரு சந்தோஷம் வருது. பரவாயில்லப்பா, சந்தோஷமா இருக்கு. ஆக நாம் உணர்வுகளால் ஆக்கப்பட்ட ஒரு சக்தி. We are nothing but an energy made of a kind of energy vibration which is called love. That is why Guruji says, love is not an emotion. Love is a very fiber of our being. சரி, இப்படி வச்சுக்கலாம். ஆக அந்த அன்புங்கிறத நீங்க வெளிப்படுத்துறச்ச உங்களுக்கும் தெரியாத ஒரு ஆனந்தம் வருது. சப்போஸ் இதே சிச்சுவேஷன், ஒருத்தர் அம்மா ரொம்ப பசிக்குதுமா, காலங்காத்தர் வேற வேலையில வந்தாரியா தூக்கிட்டு போயா வேலை பார் அப்படிங்கிறீங்க. உங்க வீட்டுல இட்லி இருக்கு, கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வு சலிப்பு, போடா. வாட் இஸ் தட் எமோஷன்? யூ ஆர் டிஸ்அக்ரியபிள். கூடவே வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல இதுதான் அந்த புரிஞ்சுக்கணும். நம்முடைய அந்த கரணங்கள், நமக்குள் இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதனால்தான் நாம, வேற எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள். இஃப் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹேண்டில் திஸ், யூ ஆர் காட். யூ ஆர் காட். நம்ம தான் கடவுள். இப்ப பார்க்கலாம் அந்த கரணங்கள். மனசு முதல்ல ஆழ்நிலை மனப்பதிவு. அகங்காரம், நான் என்ற உணர்வு தான் முதல்லயே. அந்த குழந்தை அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனேயே இதை வயிற்ற கிள்றது, பசிக்கிறது, கியான் கத்துறது, கத்த வைக்கிறது உணர்வு, பசிங்கிற உணர்வு. யூ ஆர் பீயிங் ஆக்டிவேட்டட் பை த கைண்ட் ஆஃப் பேசிக் இன்ஸ்டிங்ஸ். பசி, தூக்கம், இனப்பெருக்க உணர்வு, வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். சென்ஸ் ஆஃப் ஹங்கர், சென்ஸ் ஆஃப் ஸ்லீப், சென்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன், சென்ஸ் ஆஃப் சர்வைவல். இது 4 தான் இந்த பிரபஞ்சத்திலேயே ஆட்டி படைக்கிறது. இதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. The apex, the vortex creation is the human being. That is why கடவுள் தன்னைத்தானே வெளிப்படுத்த. You are not the creator. You are not the creator. You are the creator. You are part of the creator. That kind of highest privilege
இஸ் கிவன் ஒன்லி ஃபார் த ஹியூமன் ரேஸ். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா யுவர் காட், நம்ம தான் கடவுள். இப்படி வரலாம். சோ போய் வேற வேலையில் வெளியே போய் வேலை அடுத்து விட்டுட்டு போ அப்படி சொல்லிட்டு இப்ப வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்க பையன் ஆபீஸுக்கு போகணும், வரலாம். அம்மா பசிக்குதுமா, டைம் ஆச்சு போடு. இல்லை கண்ணு உட்காரு டேபிள்ல. டேபிள்ல உட்காரு, டைம் கிடையாது. ஏன் இருடா சாப்பிட்டு போட, அது நீயே கொட்டிக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டு கட கடன்னு போயிடுறான் ஆபீஸ்க்கு. அப்போ உங்களுக்குள்ள இருக்க உணர்வு மாடு மாதிரி உழைச்சி காலங்காத்தால எந்திரிச்சு காஃபி போட்டு எனக்கு டிஃபன் பண்ணி வச்சா சாப்பிடறதுக்கு ஒரு கேடா, இவரெல்லாம் பெத்து தொலைச்சேனே என்ற உணர்வு. அதே நேரத்துல ஐயோ குழந்தை பசியோடு போயிருக்கானே, அவன் சாப்பிடுவான மாட்டானோ, கேன்டீனுக்கு போனா இருக்குமோ இருக்காத தெரியலையே, ஏன் சாப்பிடாம போயிட்டான். ஆக when you identify yourself with any being, அது நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், காக்காவா இருக்கலாம், கிளியா இருக்கலாம், உங்க பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். when you identify yourself related to the being with I, me, my, mine, நான், எனது, எனக்கு, என்னுடைய, என் பையன் சாப்பிடாம போயிட்டான். So when you are affected, then you are immediately affected. ஒருத்தன் பசியோடு வந்து கையேந்தி கேட்டப்ப அடுத்த வீட்டுக்கு போயேன்னு சொல்லிட்டீங்க. You are not affected. You were not bothered. That picture is not there in your mind. Come very close. Very close. This is very important. ஆனா அதுவே உன் பையன் வர்றச்ச உங்க உணர்வுகள் தூண்டப்படுது. இவனுக்காக காலங்காத்தல் இருந்துச்சு பண்ணமே, இவன் சாப்பிடாம போயிட்டானே அந்த ஒரு கோப உணர்வு. அடுத்தது இவன் சாப்பிடுவான மாற்றம் தெரியல, வேலை வேலை வேலைன்னு இருக்கானே, இவன் உடம்பு கெட்டு போயிட்டு என்ன பண்றது, கேன்டீனை பொறைச்சு இருக்குமோ இருக்காதோ, தாய்மை உணர்வு, அன்பினுடைய அடுத்தது. Your every emotion is based only on the love. There are various distortions of the same love. உங்க பையன் வரைச்ச உங்களுடைய ரியாக்ஷன் வேறையா இருக்கு. அப்ப அடுத்தவங்கிறப்ப வேற, உங்க பையன் சாப்பிடலையேங்கிறப்ப அவன் பசி உணர்வை கொடுமையை நீங்க உணர்றீங்க. அதுவே வேற ஒருத்தருங்கிறப்ப ஜஸ்ட் ஓடான்னு தள்ளிப்பட்டு போறீங்க. ஒய்? அப்ப கேட்கறச்ச நீங்க உங்க பையனோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, மற்ற உயிர்களோட ஐடென்டிஃபை. சரி, நீங்களே ஒரு பெங்களூர் போறீங்க வரீங்க, பெங்களூர் ஜங்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட காசு கிடையாது, டிக்கெட் மட்டும் இருக்கு. எப்படியோ சென்னை வந்து சேர்ந்துட்டா வீட்டுக்கு வந்துடுவீங்க. ரொம்ப பசிக்கிறது தாங்கல, தண்ணி அதுக்குள்ள தண்ணி கூட கிடையாது. பாக்குறீங்க, இந்த குழாயை திறந்தா தண்ணி குடிக்கிறீங்க. ஒருத்தர் வர்றார், ஏமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க பார்த்தா ரொம்ப வாடி பண்ணமா இருக்கு, பசிக்கிறதா, ஏதோ தரட்டும், வாங்கி தரட்டுமா? அப்போ த சேம் பீயிங் ஹஸ் காட் டூ டைகாட்டமி. என் சுய கௌரவத்தை விட்டு எப்படி வைக்கிட்ட அக்செப்ட் பண்றது, எல்லாம் கேட்டு ரொம்ப பசிக்கிறத தாங்கவே இல்லையா, வாங்கிக்கலாமா? we are nothing but feelings, emotions. அப்போ நீங்க உங்களுடைய சம்மதத்தை கேட்காமலேயே அவர் ஒரு இட்லி, ரெண்டு வடை, ஒரு வடை கொண்டு வந்து தர்றாரு, அம்மா சாப்பிடுங்க, பார்த்தா ரொம்ப வாடி போயிருக்கீங்க. உங்களுக்குள்ள கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங், ஒரு கன்ஃபியூஷன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூன்றீங்க, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்கன்ட்டு போற. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நன்றி சொல்லுது. என்ன, உங்க பசி என்ற அந்த உணர்வு, it has been appeased, it has been contained by some other being. At that time you need to think. உங்களுக்குள்ள நிவிருத்தி கலா சிவசூத்திரால இல்லாத ஒண்ணுமே கிடையாது. நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, சுத்த வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலா, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள நிவிருத்தி கலா. நீங்க எவ்வளவு அனுபவம், எவ்வளவு சுகம், எவ்வளவு சந்தோஷம், எத்தனை அனுபவங்கள், நீங்க தண்ணி போட்டு சந்தோஷமா இருந்தாலும் சரி, பிற மகளிரை சந்தோஷம் இருந்தாலும் சரி, சாப்பிட்டு 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 சந்தோஷம் அடைஞ்சாலும் சரி, பிறகு மறுபடியும் இன்னும் வேணும்னு கேட்கும். நம்முடைய புலன்களுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு மேல போக எவ்வளவு சாப்பிடுவீங்க, எத்தனை இட்லி சாப்பிட முடியும்? 5 இட்லி, 6 இட்லி, 10 இட்லி முடியாது, நிறுத்திக்குது. ஆனா அதே 3 மணி நேரம் கழிச்ச அப்புறமா மறுபடியும் கேட்குது. பாயிண்ட். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும்.
நான் என குழலியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழே வீழாமல் பரிசுத்த நிலையை தருவாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே தாய்மலர் பாடிய பாடும். அக்கு வேற ஆணி வேற அலசினது நம்முடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சார்ந்தோர். அதனால்தான் அன்னதானத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது நம்முடைய இந்து சமுதாயம், இந்துத்துவம். எந்த மதத்திலும் எடுத்துக்காங்க, முதல்ல பசிதான் பூசை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை காக்கை கரவா கண்ணும் மாக்கமும் அன்றார்க்கே உல. இதெல்லாம் நீதி நூல்கள் சொன்னது. ஆக பசின்னு பத்திர வச்ச உங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் பாருங்க. உங்க பையங்கிறப்ப ஐயோ சாப்பிடலன்னு வருது, மத்தவங்கிறப்ப எப்படியோ போகட்டான்னு வருது. அங்கதான் நம்ம திருத்திக்கணும். ஸோ ஐ மீ மை மைங்கிறது வந்து யூ ஹவ் டு அப்ளை த சேம் டு எவ்ரி பீயிங், நாட் ஈவன் ஹியூமன் பீயிங், எவ்ரி பீயிங். உங்க பூனை நல்லா பார்த்துப்பேன், நிறைய பேர் இருக்காங்க எங்க குரூப்ல. மங்களேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்காங்க. மங்களேஸ்வரி முத்து கணேசன், பியூட்டிஃபுல் கப்பல், 2 பையனுங்க, எல்லாம் கல்யாணமாயி செட்டில் ஆயிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட சுத்தி அவங்க வீட்டுக்கு போயினேன், ஒரு 10 பூனை சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மாவை. யூனோ அருண் தெரியுமில்ல, மங்களேஸ்வரி முத்து கணேசன். அவங்க மாடியில நிறைய கிணறுலாம் வச்சிருப்பாங்க. காலையில ஒரு 8 மணிக்கு எல்லாம் இட்லியோ சாதம் வச்சாங்கன்னா ஒரு 100 கிளி வரும், 100 புறா வரும், 100 மைனா வரும். எல்லாம் சாப்பிடும். எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப இஷ்டம். ரெகுலரா பண்றாங்க. பூனை குட்டி போட்டுருச்சுன்னு இந்த அம்மா புடவையை பிடிச்சி முந்தானையை பிடிச்சி இழுக்கும். தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும், எனக்கு பிடிக்குது, எனக்கு சாப்பாடு போடு, அப்பதான் பால் கொடுக்க முடியும். சார் எப்பேற்பட்ட தன்மை உடையவர்கள் சார். அதனால்தான் ரமண பகவான் சொல்றார், 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பர ஈசன்னல் பூஜனை உந்தி பர. திருப்பதி பெருமாளுக்கு வைர கிரீடம் சாத்துறது வேற விஷயம். ஆனா பசின்னு வந்தவனுக்கு, பசின்னு வந்த பூனைக்கு, கிளிக்கு கூட அது பசி ஆற்றும் பொழுது நீ இறைவனாகி விடுகிறாய். இறைவனுக்கு நீ செய்வதை விட்டு நீயே இறைவனாக மாறி விடுகிறாய். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமலர் திருமந்திரம் அழித்தட்டு போயிட்டே இருக்க. அவ்வளவுதான். அதனால நாம் உணர்வுகளால் ஆக்கப்பட்டவர்கள். அந்த உணர்வுகளை நீங்க பார்க்க 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 இறைமை தானே உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்ளும். நீங்கள் இறைவியாகவே ஆகிவிடுவோம். ஆக உள்ளதை உணர நமக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு. உள்ளதை உணர உணர்வு வேறு இன்மையின். உங்க உணர்வை நீங்க தான் உணர முடியும். என்னுடைய உணர்வை நான் தான் உணர முடியும். ஆக உணர்வே நாமாயுள்ளோம் உண்டு. உணர்வே நாமாயுள்ளோம். நம்ம உணர்வுகள் தான், உணர்வுகள் தான். அந்த உணர்வுகள் ஐ மீ மை மை அதோடு நின்றுக்காம பரம்பொருளோட போகணும். இந்த உணர்வுங்கிறது 50 ஆக்கப்பட்டது. ஆனால் அதை இயக்கக்கூடியது உள் உணர்வுகள். ஆக நான் உணர்வா இருக்கோம். அதனால்தான் அவர் அற்புதமா சொல்றது, யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடேன், ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படுத்தானே. திருமலர் திருமந்திரம், அழகான திருமந்திரம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு, கடவுள் எங்கேயோ இருக்கார், டோன்ட் டிஸ்டர்ப், லீவ் இட். ஊன் பற்றி நின்ற உணர்வு, ஊன்னு தசை, உணர்வு ஒரு மந்திரம். கிள்ளா வலிக்குது, மத்தவனை கிள்ளாது. பசிச்சா ஏதோ கேக்குது உடம்பு, மத்தவன் பசின்னு வரைச்சா அதுக்கும். ஆக ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். அதுதான் மந்திரம். நீங்கள் கடவுள் உணர்வதற்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய உணர்வுகளை சக உயிர்கள் உணர்வுகளாக உணர்ந்து பாருங்கள். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், ஸ்டெப் இன் டு த ஷூஸ், ஸ்டெப் இன் டு த ஷூஸ். நீ நின்னு பாக்குற, அர்த்தம் சொல்றப்ப அவனுக்குள்ள என்ன நடக்குது நீ போய் பார், அப்பதான் உனக்கு தெரியும். அதை மட்டும் பண்ணிட்டு வந்தோம்னா நாம தான் கடவுள். ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற நமக்குள்ள அந்த அன்பு, கருணை,
வளர வளர உன் பற்றி நின்ற உணர்வு மன்றம் தான் பற்ற பற்ற வெளிப்படும் தானே. கடவுள் வெளிப்படுத்துது. கடவுள் இருக்க ஓ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்க அந்த கடவுள் தன்மை தானாக தன்னை வெளி. அப்ப உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நல்ல உங்களுக்குள்ள அந்த இன்ட்யூஷன் தொலைநோக்கு பார்வை தானா வரும். அது போல நாளைக்கு என்ன நடக்க போறது, இந்த உடம்புக்கு என்ன ஆக போறது. ஒருத்தனுக்கு அந்த மற்றவனுக்கு ஐயோ தலைவலின்னு வர்றா, அப்பா தலைவலியா இருக்குப்பா, வயிறுல ஒரே வலிக்குதுப்பா, ஐயோ அப்படியாடா கண்ணு, நீங்க அவங்கள மாறிடுங்க. அது ஆணோ பெண்ணோ, ஆண் உடம்பு பெண் உடம்பு முக்கியமே கிடையாது, உணர்வு தான் முக்கியம். எத்தனை பேர் வர்றாங்க என்கிட்டயும் அம்மா கிட்டயும், அப்பா ஒரே வயிற்று சரியே இல்லப்பா, உடம்பே சரியில்லைப்பா, மாறி அப்படியாடா கண்ணு, நீங்க அவங்கள மாறிடுங்க. மாறிட்டு எல்லாம் சரியா போயிடும், கவலையா படாது. அப்படின்னு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, பிராண சக்தி தானாக அது நடக்கும். நடக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மற்றவர்கள் உணர்வுகளை மதிச்சு நடந்திருக்கிறீங்களோ, இறையுருவாம் இனி வெண்ணிப்படை வந்து ஈசன்னல் பூஜனை சொன்னாரோ, அப்ப நீங்க கடவுள் ஆயிடுவீங்க. கடவுளுக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு ஒன்றுதான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திரும்ப அமர்ந்திருந்தாரே. இப்ப இது ஆக்ட் பண்ணல, செயல் பண்ணல, செயலாக்கமே கிடையாது. இருக்கும் நிலையில் யுவர் வெரி பீயிங், யுவர் வெரி பிரசன்ஸ், யுவர் வெரி சைட், யுவர் வெரி டாக், யுவர் வெரி டச் வில் பி த டச் ஆஃப் தட் ஆல்மைட்டி. இட்ஸ் அ ப்ராமிஸ். இட்ஸ் அ ப்ராமிஸ். உங்களுடைய தொடு உணர்வு, உங்கள் பார்வை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாக்கு தீட்சை, கடவுளுடைய தன்மையை மாறிடுவோம். நாம தான் கடவுள். அந்த கடவுளுக்கு போயிட்டா இந்த உடம்பு ஒரு அற்புதமான கருவியா இருக்கும். நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பகிர்ந்த வாழ்வதற்கு. சார் அவர் கடவுள் சார் பாரதியார். நான் நல்லா இருக்கணும், நான் கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும் நினைக்கவே இல்லை, துளி கூட நினைக்கல. கலை வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, பேர சம்பாரிச்சுக்கிட்டு வாங்க, கடவுள் கொடுப்பார். அப்படிப்பட்டவன் பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஆக இறைநிலை அடைந்தவர்கள் தன்மை அப்படித்தான் இருக்கும். ஆக இறைவனாக ஆறுது ஒண்ணுதான் லட்சியம் நமக்கு. ஏனென்றால் நமக்குள் எல்லாமே இருக்கு, நாம எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கோம். அதுக்கு அடிக்கடி போயிட்டு பாருங்க. பரந்த வானத்தை பாருங்கள், உங்களுக்குள்ள என்னமோ பண்ணணும். அழகான நீர்வீழ்ச்சியில் குளிச்சு பாருங்க, ஆறுல குளிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னமோ பண்ணும். அந்த பரந்த கடலை பார்த்து கொண்டே இருங்கள், உங்களுக்குள்ள ஏதோ பண்ணும். மண்ணில் பதிச்சு காலை வச்சு வெறும் காலை நடந்து பாருங்க, உங்களுக்குள்ள இது. ஆக பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய கருவி மட்டும் தான் நம் உடல். அதை இயக்கும் சக்தி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். எதை பேஸ் பண்ணி? பசி, தூக்கம், ப்ரொக்ரியேஷன், சர்வை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், உங்க வாசலுக்கு வரும். அமர்ந்திருந்தாரே, மறக்கவே மறக்காதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. You need not do any act, it will happen. You become God. That is why Guruji says, I do nothing, I want nothing. எனக்கு ஒன்றுமே தேவை, I do nothing, I don't want anything, I am nothing. அல்டிமேட். நம்ம ஜோதி ஸ்வரூபமானவர், அதுதான் அண்ணாமலை தீபம். You are nothing but the light energy, electromagnetic energy. Your every atom is being activated to the vibrations. Think in terms of frequency, vibration, and energy. The great scientist Nikola Tesla says that if you want to unlock the mystery of the whole universe, think in terms of frequency, vibration, and energy. We are nothing but energy. Energy can neither be created nor be destroyed. That is the law of thermodynamics. If you can understand that, we are nothing but energy. That energy is called love. Everything is one of the same. Right? இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம தான்
every day to understand that. We are the creator. We are part of the creator. We are not the creator. We are part of the creator. We have got all the potentialities of the creator. Let us unfold it. Let us bring it out. Okay? Life is love. Life is joy. Life is enthusiasm. ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, மற்றவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுங்க. குருஜி சொன்ன மாதிரி, when the bacteria can infect your body, you go and infect everybody with the joy and enthusiasm and love. That is that. Jai Gurudev. Thank you. Thank you for the opportunity. Thank you, sir. Jai Gurudev. Thank you, sir. Jai Gurudev. Jai Gurudev.